வணக்கம். மிகவும் சந்தோஷமான தருணம். இந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாடோடிகளுக்கு அப்புறம் போராளி, சசிகுமாரும் நானும் சேர்ந்து பண்ணுற 2வது படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு. இதை முதல்ல ஊடக நண்பர்களுக்கு போட்டு காட்டணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நாளை குறித்து காத்திருந்தேன். அது இன்றைக்கி நடந்திருக்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இதுக்கப்புறம் இது என்னன்றது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு உழைப்புமே ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் வச்சு அவங்க என்ன அங்கீகரிக்கிறாங்கன்றதை வச்சு தான் நம்ம அதோடைய லெவலை சொல்ல முடியும். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மிக நேர்த்தியான உழைப்பு. என் வாழ்விலும் சரி, சசியோடைய வாழ்விலும் சரி, நரேஷுடைய வாழ்விலும் சரி, எங்களுடைய சினிமா கேரியரில் இது மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். இதுதான் தி பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கதைக்களம் நீங்கள் தான் போராளி, நான் தான் போராளி. இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே போராளி. தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுமே தான் போராடிட்டு இருக்கான். வெளியில் போய் நின்று பார்த்தா தெரியும். எல்லோரும் வேக வேகமாக போகிறாங்க. எங்கே போகிறாங்க? தனக்கான வாழ்க்கையை தான் ஆசைப்பட்ட மாதிரி அமைச்சிக்கிறதுக்கான போராட்டம் தான். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் போராளியாக எடுத்திருக்கேன். சுந்தர்சி பாபு என்னுடைய நண்பர். நாடோடிகளுக்கு அப்புறம் திரும்ப இதில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். மிக அற்புதமான இசையமைப்பாளர். நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி இது போதுமா, இது வேணுமான்னு கொடுத்த ஒரு நண்பர். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் இசையும் மிக பெரிதாக பேசப்படும் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒரு சமூக தாக்கம்தான் போராளி. ஒரு தனி மனிதனின் கதை. இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமுமே தான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. நீங்களும் ஒரு போராளி தான், நானும் ஒரு போராளி தான். வீட்டை விட்டு கீழே கால் எடுத்து வச்சாலே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. யாரோ ஒருத்தருக்காக நம்மளை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. நம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிக ஆழமாக, கொஞ்சம் வலியோடு, கொஞ்சம் யதார்த்தமாக, கொஞ்சம் நிஜத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இதில் என்னுடைய தம்பி சசிகுமார் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முடி வளர்த்து, அதற்கப்புறம் வேற ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும், பழகிக்கணும், நிறைய உழைச்சி இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொரு தம்பி, அதாவது நாடோடிகள் தெலுங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனப்போ அதில் பாண்டின்ற ஒரு கேரக்டர் என்னையே நான் மாற்றி வடிவமைத்து வச்சிருந்த கேரக்டர். அதில் என்ன மாதிரி ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேடும்போது அங்கே கிடைச்ச ஒரு தம்பி அலரி நரேஷ். அவரையும் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கோம். இது இல்லாமல் சுப்பிரமணியபுரத்தில் நடித்த சுவாதி, நிவேதான் ஒரு புது பொண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கோம். வசுந்தரான்னு ஒருத்தங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு, அப்புறம் ஜெயபிரகாஷ் சார், ஞானவேல் சார், நமோ நாராயணன். கேரளாவிலேருந்து நாடக கலைஞர்கள் ஒரு 2 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மிக உன்னதமான உழைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சினிமா கேரியரில் இந்த படம் தி பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சக நண்பர்கள் எஸ்ஆர் கதிர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சுந்தர்சி பாபு டான்ஸ் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஏஎல் ரமேஷ் எங்கே இருக்கார்? ரமேஷ் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. என் கூடவே நான் எங்கே போனாலும் அந்த எடிட் ஷூட்டை தூக்கிட்டே வந்துடுற ஒரு நண்பர். எனக்கு உதவி இயக்குநர்கள், அதாவது உதவி இயக்குநர்கள்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா எனக்கு உதவி இயக்குநர்கள் தான் சொல்லுவேன் நான். அந்த நண்பர்கள் எல்லோருமே இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து முதல் முன்னோட்டமாக வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் கலைஞர்களுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தான் முதல்ல இதை போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது சசிகிட்ட சொன்னோன்னே முதல்ல அப்படி செய்வோம், அது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணி நிக்கில கூப்பிட்டு பேசி உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நாங்கள் இதுக்குள்ளே இருந்தவங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. வேறு எதாவது இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன்.